அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்குள் உங்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இந்த 3 மாதத்திற்குள் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 3 மாத காலங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலத்தில் இருக்கிறாருங்க. அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் கெட்ட ஸ்தானம் கிடையாதுங்க. அதோடு அவருடைய சொந்த வீடு என்பதால துலாம் ராசினியர்களான உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆவதாக அவர் 7ஆம் பார்வையாக தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குரு 5ஆம் பார்வையாக ராசியை பார்வையிடுகிறாருங்க. இவை எல்லாம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல தொழில் முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு. போட்டியில் உள்ளவர்கள் விலகுவாங்க. அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை வருங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. அற்புத அனுபவம் தரும் பயணங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உண்டாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகு கூட்டு சேர்க்கை பெற்றிருக்காங்க. செவ்வாய் பார்வை என இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அவர்கள் திசை மாறுவதற்கும் வழி மாறுவதற்கும் நண்பர்கள் மூலம் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்கள் முயற்சியை விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சற்று நீங்கள் முயற்சித்தால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய முயற்சியே உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்கி தரும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. திடீர் உடல் நல பாதிப்புகள் உண்டாகலாங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரத்து இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக மனக்கவலையிலேயே இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுக்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரத்து என்பது அதிகரிக்க இருக்குதுங்க. தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள்
நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்று தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண இருக்கீங்க. எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயர இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டி இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டி இருக்குங்க. மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும். அதே போல பணப்புழக்கமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாகவே இருக்குங்க. செலவு குறைந்த மாற்று பயிர்களை பயிர் செய்வதன் மூலம் வருமான இழப்பை ஈடு செய்யலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மேலும் இக்காலத்தில் நீர்வரத்திற்கு குறைவே இருக்காதுங்க. அதே போல பாசன வசதிகளுக்கான சேமிப்பை கரைக்க நேரிடும். அதிக கவனத்தோடு கையில் இருக்கும் பணத்தை கவனமாக செலவழிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையுங்க. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தொண்டர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதே போல் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பாராத உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைஞர்களுக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றுங்க. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வது வேகம் இருக்கும். அதே போல் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி எதிர்பாராத பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க இருக்கு. இதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி கற்க தேவையான பணவசதி என்பது கிடைக்குங்க. கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும். இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது
செல்வது நல்லதுங்க. நண்பர்களுடன் வெளியில் செல்வது, அதே போல் எதிர்பாலின மாணவ மாணவிகளுடன் பழகுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு கூட நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல நீங்கள் கூடுமான வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க இருக்கீங்க. உங்களுக்கு செல்வாக்கு உயர இருக்கு. அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியங்க. கட்சி தலைமையில் அன்புக்கு பாத்திரமாவீங்க. புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசியை சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல எந்த நேரத்திலும் உங்களுடைய தகுதி குறையாமல் செயல்படுவீங்க. பேச்சின் இனிமையால் காரியங்கள் கைகூட இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் திருப்தியாக இருக்குங்க. எதிர்பாராத லாபமும் கிடைக்க இருக்கு. எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதால உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். இந்த தருணங்கள்ல கையில் இருக்கும் ஆவணங்களையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த விசாகம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க. உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையுங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. 3ஆம் நபரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் இந்த 3 மாதத்திற்குள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காக்கைக்கு சாதம் வைத்து வாங்க. தடைபட்டு வந்த காரியங்களும் கூட எளிதில் வெற்றி பெறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது.